ஒரு காஃபிர் என்பதாக இந்தியாவுடைய தமிழ்நாட்டு ஜமியத்துல் உலமா சபை அவர்கள் ஃபத்வா கொடுத்து விட்டார்கள். நிச்சயமாக அவன் எல்லா நாட்டையும் குழப்பிக் கொண்டிருக்கின்றான். காரணம் என்னவென்று சொன்னால், யகூதிகள் இஸ்ரவேலர்களுடைய ஒருங்கிணைத்து சவுதி அரேபியாவுடைய அந்த வஹாபிசம் என்று சொல்லக்கூடிய கொடூரமான கொள்கையை பாராட்டி பேசி இதுவெல்லாம் ஒரு சமுதாயமாக நிகழ்த்தப்பட்டு மக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக இலங்கையுடைய திருநாட்டிலே சாந்தியான முறையிலே, சமாதானமான முறையிலே, ஒற்றுமையான முறையில் முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த நல்ல நாட்டில் வரக்கத்தான ஒரு செழிப்பான ஒரு நாட்டிலே பிஜே என்று சொல்லக்கூடிய இவர் ஒரு கொடூரமான ஒரு கொள்கையை, வஹாபிசம் கொள்கையை உண்டு பண்ணி இஸ்ரவேலர்களுடைய எல்லா இனத்திலேயும் குழப்பங்களை உண்டு பண்ணி சென்று விட்டார். இதனுடைய விளைவாகத்தான் இப்போது சமீபமாக விஜயம் தரக்கூடிய இந்த பிஜே என்பவர் இந்த நாட்டிலே காலெடுத்து வைக்கக்கூடாது என்பதாக நாங்கள் சகல முஸ்லிம்கள் அனைவர்களும் ஏனையதார்கள் அனைவர்களும் ஒற்றுமையுடன் கை கொடுத்து நாங்கள் கண்டனம் தெரிவிக்கின்றோம். இவர் இந்த பிஜே என்பவர் வந்துவிடக்கூடாது. அவர் வந்துவிட்டால் இந்த திருநாட்டிலே குழப்பங்கள் நடைபெறும். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, அந்நியர்களுக்கு மத்தியிலேயும் குழப்பங்கள், ஃபித்னாக்கள், ஃபசாதுகள் நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தரமான முறையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், இவர் இந்தியாவுடைய தமிழகத்திலே ஜமியத்துல் உலமா சபையால் காஃபிர் என்பதாக ஃபத்வா கொடுக்கப்பட்ட இவர் எந்த காரணத்தை கொண்டும் தகுதி அற்றவராக, இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு தகுதி அற்றவராக இருக்கிறார் என்பதாக நாங்கள் சகல இன மக்களும், முஸ்லீம் ஜாதி மக்களும் அனைவர்களும் ஒன்றிணைத்து இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு, நாட்டு மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் என்பதனை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.